அக்கினியில் நடந்து வந்தோ, சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர். எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர். செங்கடலை நீ பிளந்தீர், செம்மையான பாதை தந்தீர். எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தீர். கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியிலே வென்று விட்டீர். அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியிலே வென்று விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர். பலவித சோதனையார் புடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றிவிட்டீர், புது இருதயம் தந்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர். வருடங்களை எல்லாம் உன் கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போமே. எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர். அக்கினியில் நடந்து வந்தோம், சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர். ஆமேன். இந்த 2026 வருடத்தின் முதல் மாதத்தில் உங்களை காண்பதில் நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் தாமே கடந்த ஆயுசு நாட்கள் எல்லாம் நம்மை கண்மொழியை போல பாதுகாத்து இந்த 2026 வருடத்தையும் காண நமக்கு கூட்டி தந்தார். ஆயுசு நாளை கூட்டி தந்தாரே, நாம் அவருக்கு எவ்வளோ நன்றி சொல்லணும். தாவிராஜா சொல்வார், என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அப்படி பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உனக்கு என்னெல்லாம் செஞ்சார், ஒன்று கூட நீ மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தாவீது மூலமாக கர்த்தர் நம்மோடு நன்றி இருந்தவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இந்த வருடத்தின் முதல் நாளில் கூட கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை சகரியா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை. நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாக இருப்பேன், அது நடுவில் மகிமையாக இருப்பேன். 2 காரியத்தை சொல்கிறாரு. இந்த வசனம் கூட எங்களுக்கு ஊழியத்தை ஆரம்பத்தில் 1986ஆம் வருடத்தில் அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது இந்த ஊழியத்துக்கு என்ன பேர் வைக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆண்டோடைய பாதத்தில் காத்திருக்கும்போது அவர் கொடுத்த அந்த வார்த்தை தான் அக்கினி மதில். அப்போலாம் அந்த இடத்துல இந்த வார்த்தை இருக்குன்னே தெரியாது. ஆனால் கர்த்தர் அவருடைய சித்தத்தின்படி அந்த வார்த்தையை எங்களுக்கு தந்தார். நாங்கள் அதை பார்க்கும்போது அக்கினி மதிலாக இருந்து நான் மகிமையாக இருப்பேன் சொன்னார்ல, அதனால் அக்கினி மதில் ஊழியம் அப்படின்னு நாங்கள் பேர் வச்சோம்.
அதே போல் இது வரைக்கும் அக்கினி மதிலாக இருந்து எங்களுக்கு வருகிற சகல உபத்திரவத்திலையும் எங்களுக்கு வருகிற சகல எதிர்ப்புகளிலும் அவர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தினா எங்களை சுற்றிலும் இருந்து பாதுகாத்தார். நான் அவருக்கு நன்றி சொல்கிறேன். இதனால கூட இந்த வசனத்தை வச்சு நம்ம பார்க்கும்போது 1வது 2 காரியத்தை சொல்வார். முதல்ல சுற்றிலும் அக்கினி மதிலாக இருப்பேன் அப்படிங்கிறார். சுற்றிலும் அக்கினி மதிலாக இருப்பேன் அப்படிங்கிறார். அப்படின்னா நம்மை சுற்றிலும் அவர் என்ன செய்தார்? அக்கினி மதிலாக இருக்கிறார். அப்படின்னா நம்மை சுற்றிலும் பாதுகாப்பு இருக்குதுன்னு அர்த்தம். எரேமியா 23ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனத்துக்குள்ளே சொல்லுவார், என் வார்த்தை அக்கினியை போல, என் வார்த்தை 23ஆம் அதிகாரம் 29, என் வார்த்தை அக்கினியை போல இருக்கிறதல்லவோ அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர் வசனத்தினால் நம்மை பாதுகாக்கிறார். நம்ம பலவீனம் வந்துட்டு சுகவீனம் வந்துட்டுனா உடனே நம்ம என்ன செய்வோம்? 91 சங்கீதம் சொல்லுவோம். அவருடைய கிருபை என்னை தாங்குகிறது, என்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூர்ணமாக சொன்னார். கிருபை சத்தியம் என்னை விட்டு விலகாதுன்னு சொன்னார். என் வார்த்தை உன்னை குணமாக்குன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி நம்ம வசனத்தை அறிக்கையிடுறோம்ல. அதான் என் வார்த்தை அக்கினியை போல அது இருக்குது அப்படிங்கிற. அப்போ சுற்றிலும் நம்மை சுற்றிலும் அந்த வசனம் நம்மை பாதுகாக்கிறது. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் அவருடைய வசனம் நம்மை பாதுகாக்கிறது. அப்புறம் 2வது பார்த்தோம்னா எசேக்கியல் 1:27 பார்த்திங்கன்னா, எசேக்கியல் 1:27 அது சொல்லப்பட்டிருக்கு. அது சுற்றிலும் உட்புறம் சுற்றி 1:27 அதாவது இடுப்பாக காணப்பட்டது மேலாம் உட்புறம் சுற்றிலும் அக்கினிமயமான சொகுசாவின் நிறமாக இருக்கு கண்டேன். அதை சுற்றிலும் உட்புறம் சுற்றிலும் அக்கினி மதிலாக இருக்குது. உட்புறம் சுற்றிலும் நம்முடைய இருதயத்தை சுத்திகரிக்கிற அது அக்கினி. உட்புறம் சுற்றிலும் சுத்திகரிக்குது, நம்முடைய இருதயத்தை என்ன செய்யுது? சுத்திகரிக்குது. அதுதான் என்னது? எசேக்கியல் 1:27 சொல்ல உட்புறம் சுற்றிலும் அக்கினி மயமான சொகுசாவை போன்ற ஒரு நிறம் இருக்குது. அதுதான் என்னது? அக்கினி உள்ள சுற்றிலும் அக்கினி எரிந்து நம்முடைய இதயத்தில் வேண்டாத காரியங்களை பட்சிக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்புறம் நீதிமொழிகளில் கூட 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா, நீதிமொழிகள் 4:23 இருதயத்தை எல்லா காவலோடும் நீ காத்துக்கொள் அப்படிம்பாரு. 4:23 எல்லா காவலோடும் நீ இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து தீவை விட்டு புறப்படும். அப்போ நம்முடைய இருதய சுற்றிலும் அக்கினி இருக்கும்போது அது எல்லா காவலையும் நமக்கு கொடுத்து பாதுகாக்கிறது என்று சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்குறோம். அப்புறம் யோபு 1:10 கூட பார்க்கும்போது சாத்தான் சொல்லுவான், நீ அவரை சுற்றிலும் வேலி அடைக்கவில்லையோ அப்படின்ட்டு இயேசுக்கு பிதாவை பார்த்து சொல்லுவார். யார்? யோபுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லும்போது, நீர் அவளை சுற்றிலும் வேலி அடைக்கவில்லையோ அப்படின்னாரு. அப்போ சுற்றிலும் உள்ள பாதுகாப்பு யோபுக்கு இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படின்னா சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து வார்த்தை பாதுகாக்குது. அப்புறம் நம்முடைய இருதயத்தை அவர் என்ன செய்கிறார்? சுற்றிலும் இருந்து சொகுசாவை போல இருந்து பாதுகாக்கிறார். என்னாகமம் 14:14 கூட சொல்லப்படுது. என்னாகமம் 14:14 ஒரு வசனம் சொல்லப்படுது. என்னாகமம் 14:14 என்ன சொல்லப்படுதுன்னா, கர்த்தராகிய நீர் இந்த ஜனங்களின் நடுவே இருக்கிறதையும் கர்த்தராகிய நீர் முகமுகமாய் தரிசனமாகிறது, உம்முடைய மேகம் இவர்கள் மேல் நிற்கிறதையும் பகலில் மேகத்துணிலும் இரவில் அக்கினி தூணிலும் நீர் இவர்களுக்கு முன் சொல்லுகிறதையும் கேட்டிருக்கிறார்கள். பார்த்தீங்களா? சுற்றிலும் அக்கினியாக இருந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர் பாதுகாத்தார்ல, அதான் அக்கினினால் காவல் பாதுகாவல் பண்ணினார். அதே மாதிரி உபாகமம் 33:2 கூட சொல்லுது, அக்கினிமயமான பிரமாணம். 33 உபாகமம் 33:2 சொல்லப்படுது, கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தள்ளி சேயிலிருந்து அவர்களுக்கு உதயமானார், பாரான்மலையிலிருந்து பிரகாசித்து 10,000 பரிசுத்தங்களோடு பிரசன்னமானார், அவர்களுக்காக அக்கினிமயமான பிரமாணம் அவருடைய வலது கருத்துலேருந்து புறப்பட்டது. பார்த்தீங்களா? அக்கினிமயமான பிரமாணம், அவருடைய பிரமாணம் அக்கினியாக இருக்குது. அது இது எல்லாமே சுற்றிலும் இருந்து பாதுகாக்கிறது. அதான் நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் அப்படின்னு சொன்னார்ல. சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்ததை நம்ம பார்த்தோம். சுற்றிலும் அவர் வார்த்தையால் நம்மை சூழ்ந்து கொண்டு பாதுகாக்கிறார். அப்புறம் சுற்றிலும் காவல் வைக்கிறார், இதயத்தை சுற்றிலும் காவல் வைக்கிறார். பிறகு சுற்றிலும் அக்கினி ரதத்தை அனுப்புகிறார். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் 17ஆம் வசனத்தில் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா, சுற்றிலும் சீரியருடைய இராணுவம் அந்த மலையை சுற்றிலும் நிற்கும். உடனே இவர் ரொம்ப பயந்துட்டு, ஐயோ நம்மை சுற்றிலும் அவங்க நிற்கிறாங்களே, நம்ம எப்படி போக முடியும்
அப்படின்னு, ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம் அப்படின்பார். அதுக்கு எலிசா சொல்லுவார், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்கள் பார்த்து நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் அப்படின்னு சொன்னோன்னே, நீ ஆண்டவரே இவனுடைய கண்ணை திறந்து காமிங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த மலையை சுற்றிலும் அக்கினி ரதம் நின்றதை அவன் கண்களுக்கு, அக்கினிமயமான குதிரைகளால் ரதங்களால் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். நம்மை சுற்றிலும் ஆண்டவர் அக்கினி முதலாக இருக்கிறேன் சொன்னார்ல. அப்போது பிரஜாதி மக்கள் நம்ம பார்க்கும்போது அக்கினி முதலாக நம்மை சுற்றி அவர் சூழ்ந்திருக்கிறத அவங்க பார்ப்பாங்க. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க, நம்மை அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது, சத்துரு நம்மை தொட முடியாது, தீங்கு உன்னை தொடராது அப்படின்னார்ல. ஒரு ஒரு வசனம் கூட சாட்சி தான் சொல்லுவாங்க. ஒரு குடும்பத்தை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் என்ன செஞ்சுதான், அப்படி கூட்டமாக சுற்றி வீட்டை சுற்றி நின்றுக்கிட்டு அறிவாளம் ஈட்டி எல்லாம் வச்சுக்கிட்டு ஆயுதங்களை வச்சுக்கிட்டு என்னாக்கலாம், இவங்களை அடித்து நொறுக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் அவங்களால எதுவுமே செய்ய முடியலை, போயிட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, வீட்டுக்குள்ளே இருந்தவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. மறுநாளில் அவங்க நைட்டு நாங்கள் உங்களை அடித்து உங்களை எல்லாரையும் விட்டே நொறுக்கணும்னு நாங்கள் வந்தோம், ஆனால் உங்கள் வீட்டை சுற்றிலும் அக்கினியாக எரிஞ்சிட்டு இருந்தது. அப்போ நம்மளாம் அவங்கள எரிக்க வேண்டாம், அக்கினி அவங்கள எரித்து விடியாக்கெல்லாம் சாம்பலாக தான் கிடப்பாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் போயிட்டோம். காலைல பார்க்குறோம், நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்க, வீடும் நல்லா இருக்குது, எதுவுமே இல்லையே அப்படின்னு கேட்பாங்களாம். அப்போ தான் இவங்களுக்கு புரிஞ்சுதான் இவங்க ஜெபிச்சுக்கிட்டு இருந்தாங்க வீட்டில் உள்ளே உட்காந்து. அந்த ஜெபிக்கும் போது சுற்றிலும் அக்கினியாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு கண்ணுக்கு. ஆண்டவர் அப்படி காட்டியிருக்காரு. உடனே அவங்க வீடே எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, நம்ம போய் அவங்கள என்ன செய்ய, காலையில் அவங்க சாம்பலாக கிடப்பாங்கன்னு பார்க்க வந்திருக்கிறாங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி காவல் உண்டாயிருக்கும். அக்கினிமயமான காவலை நமக்கு ஆண்டவர் தராரு. அப்புறம் சுற்றிலும் அக்கினி ரதத்தை கொண்டு பாதுகாக்கிறாரு. அக்கினினால் நம்ம காவல் செய்கிறாரு. அக்கினி பிரமாணத்தினால நம்ம என்ன செய்கிறார், வழி நடத்துகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்ட தேவன் நம்மை சுற்றிலும் அக்கினி முதலாக இருக்கிறார். அது மட்டும் இல்லை, அதன் நடுவே மகிமையாக இருப்பேன், மகிமையாக இருப்பார். அவர் மகிமையின் தேவன். அவர் எப்படி இருக்கார், நானே கர்த்தர் அப்படிம்பார். யாத்திராகம் 14:18 சொல்லுவார், நானே கர்த்தர் அப்படிம்பார். வைராக்கியமான தேவன், அவர் நம் நடுவில் இருக்கிறார். ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. லேவியராகமம் 16:3 கூட சொல்லப்படுது. லேவியராகமம் 16:3 லேவியராகமம் 16:3 ஆரோன் அதாவது என்னிடத்தில் சேர்கிறவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கு முன்பாக நான் மகிமைப்படுவேன் ஆனால் சொல்லி, ஏன் பக்கத்தில் வரவங்களுக்காக நான் மகிமையாக உங்களுக்கு என்னை காமிப்பேன் அப்படின்னு சொன்னார். அதனால் கர்த்தர் மகிமையானவர், நடுவில் மகிமையாக இருக்கிறவர் அவர். அது மாதிரி என்னாகமம் 14:21 கூட சொல்லப்படுது, பூமியெல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது. என்னாகமம் 14:21 சொல்லப்பட்டிருக்கு, பூமியெல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது. இப்போ அவருடைய மகிமை நம்மளை நிறைக்கும் போது, பூமியெல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும் என்று என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்போ அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறார், பூமியெல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிரம்பியிருக்கும். அந்த மகிமை நம்மை சுற்றிலும் இருக்கிறது, நம்ம நடுவில் மகிமையாக இருக்கிறது. அது மாதிரி என்னாகும் 16:42 கூட ஒரு வசனம் இருக்குது. 16:42 சபையார் மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூடி ஆசரிப்பு கூடாரத்துக்கு நேரே பார்க்கிற போது மேகம் அதை மூடினது, கர்த்தரின் மகிமை காணப்பட்டது. பார்த்தீங்களா, அந்த ஆலயத்தில் கர்த்தருடைய மகிமை காணப்பட்டதாம். அது மாதிரி உபாகமம் 26:19 ஒரு வசனம் சொல்லப்படுது. உபாகமம் 26:19 என்ன வசனம் சொல்லப்படுதுன்னா, 26:19 நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். நம்ம நடுவில் மகிமையாக அவர் இருக்கிறதுனால எல்லாரும் விட நம்மை மகிமையாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். எல்லா ஜாதிகளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. 1 ராஜாக்கள் 8:11 கூட 1 ராஜாக்கள் 8:11 கூட தாவீது ராஜாவுடைய சாலமன் ராஜாவுடைய ஆலயத்தில் மகிமை காணப்பட்டதுன்னு பார்ப்போம். அவருக்கு ஆலயத்தில் மகிமை இறங்குது. 1 ராஜாக்கள் 8:11 மேகத்து நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்கிறது இருக்கக்கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று சொன்னவர்
நம் நடுவில் மகிமையாக இருக்கிறாரு. அவர் மகிமையின் தேவனவர், மகிமையின் தேவனவர், மகத்துவமானவரே, இயேசு மகத்துவமானவரே. நம்ம பாடுவோம்ல, மகிமையானவர், அவர் மகத்துவமானவர். அவர் நம்ம என்ன செய்கிறார், சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து பாதுகாக்கிற தேவன் நடுவில் மகிமையாகவும் இருந்து நம்மை பாதுகாக்கிறார். நம்மை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து அது நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று சொன்ன கர்த்தர் நம்மை அப்படியே என்ன செய்கிறார், அவர் மகிமைப்படுத்துகிறார். அக்கினியை கொண்டு நம்ம என்ன செய்கிறார், 2 ராஜ்யங்கள் 2:11 பிரிக்கும் அக்கினி நம்ம பார்க்குறோம். உலகத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் பிரித்து காட்டுதார். சத்துருக்களை சுட்டரிக்கும் அக்கினியாக இருக்கிறார். சங்கீதம் 97:3 சத்துருக்களை சுட்டரிக்கிற அக்கினியாக இருக்கிறார். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் சொன்னார்ல. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காது. இந்த வார்த்தையின்படி நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருடைய போராட்டங்களை சுத்திகரிக்கிறதுக்கு, அழிக்கிறதுக்கு அவர் சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் தன்னுடைய வாயினால் சொன்ன அந்த வார்த்தையை நிறைவேற்றுகிறார், நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறார். நாம் ஜெபிப்போம். நிச்சயமாகவே இந்த வார்த்தையை இந்த வருடம் முழுவதும் நம்ம அறிக்கையிட்டு கொண்டே இருப்போம். இந்த வருடம் முழுவதும் இந்த வார்த்தை மூலமாக நம்மை பாதுகாப்பார், நம்மோடு பேசுவார். பிரச்சனைகள் வரும், துன்பங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், எல்லாம் வரும், சோதனைகள் வரும். ஆனாலும் கர்த்தர் நம்மை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து நம்முடைய நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று சொன்னவர் அந்த வார்த்தையை நிறைவேற்றுவார். நாம் விசுவாசிப்போம், அதை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை அந்த இடத்துல செய்ய போகிறாரு. ஜெபிப்போமா? அப்பா அம்மைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்களோடு பேசினீங்கப்பா. சகரியா 2:5 மூலம் அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன், அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாக இருப்பேன் சொல்லி 2 காரியத்தை எங்களுக்கு சொல்லியிருக்கீங்கப்பா. எங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. எங்கள் நடுவில் மகிமையாக இருப்பேன் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் அறியா ஒருவர் உங்கள் நடுவில் வந்து விட்டார் சொன்ன வார்த்தையின்படி அப்பா எங்களுடைய நடுவில் நீர் மகிமையாக இறங்கி உங்களுடைய பிரசன்னத்தினால் நிரப்பி பாதுகாக்கிறீர். சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து பாதுகாக்கிறீர். நாங்கள் விசுவாசிக்கிறோம், விசுவாசிக்கிறோம், விசுவாசிக்கிறோம். ரபா லபா. நன்றி நன்றி ஷிஷா கபால் அபர்பியா. நன்றி 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 தகப்பட நீர் எங்களுக்கு செய்ய போகிற மகத்துவமான காரியத்துக்காக நன்றி. இந்த புதிய வருடத்தில் ஆண்டவரை இந்த வார்த்தைகள் ஆண்டவரை நாங்கள் பிடித்து கொள்கிறோம்ப்பா. நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து அது நடுவில் மகிமையாக இருப்பேன்னு சொன்னீங்களே, அந்த வார்த்தையை நிறைவேற்றி ஆசீர்வதிக்க போகிறீங்க. விசுவாசிக்கிறோம். வருடத்தின் முதல் நாள் இருந்து முடிவு நாள் வரைக்கும் உடைய கண்கள் எங்கள் மேலே வைக்கப்பட்டபடியால் நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுடைய ஆளுகையின் கீழ் கொண்டு வருகிறோம். சத்துருவிൻ്റെ ஆளுகைகள் அல்ல, உங்களுடைய ஆளுகைகளை கொண்டு வருகிறோம். எங்களை தொட்டு சுகமாக எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. எங்களுடைய கிராமத்துக்கும், எங்களுடைய மாவட்டத்துக்கும், எங்களுடைய மாநிலத்துக்கும், எங்களுடைய இந்தியா தேசத்துக்கும் இந்த வார்த்தையை நிறைவேற்றி கொடுங்கப்பா. மகிமையாக எழுமுங்கப்பா. அக்கினி மதிலாக இருங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. ஒப்பு கொடுக்கிற அப்படி செய்ய போகிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் நாளில் அந்த வசனத்தின் மூலமாக நம்மோடு பேசிக்கிறார். இது நமக்கும், நம்முடைய குடும்பத்தாருக்கும், நம்முடைய கிராமத்து மக்களுக்கும், நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கும், நம்முடைய மாவட்டத்து மக்களுக்கும், நம்முடைய இந்தியா தேச மக்களுக்கும் இது உரித்தாகட்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறாரு. விசுவாசிப்போம். 2026 வருடம் அவர் செய்ய போகிற மகிமையான காரியங்களுக்காக நன்றி சொல்வோம். இப்பொழுதே துதிக்க தொடங்கும். உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கும் ஆசீர்வாதங்களுக்காக உன் தலையை உயர்த்தி துதிக்க தொடங்கு என்று சொன்ன வார்த்தையின் போல நம்ம துதிக்க தொடங்குவோம். ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆமேன் ஆமேன். இதை செய்தியை நீங்கள் யூடியூப்பில் போடுவேன், கேளுங்க. கேட்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சொந்தமாக்கி கொள்ளுங்கள். யூடியூப் சேனலை பார்த்து நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற ஒவ்வொரு ஆடியோ செய்தி, டெய்லி ஒரு ஆடியோ போடுறேன். 5 நிமிஷம் செய்தி, அது 3 நிமிஷம் செய்தி, 5 நிமிஷம் செய்தி போடுவேன். அந்தந்த நாளுக்கு ஆண்டவர் கொடுக்குற வார்த்தையும் ஆடியோவாக போடுவேன். இன்னொரு செய்தி கூட போடுவேன். நீங்கள் அதை கேட்டு நான் ஆத்மாவுக்கு பிரயோஜனமாக அதை எடுத்துக்கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆமேன் ஆமேன்.